தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய், நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில், புகழில், கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. ஆரம்பத்தில் கடுமையாக உழைப்பாளியாக இருந்து சின்ன சின்ன விஷயங்களை பெரிய மனுஷங்கள்டேருந்து அதிகமாக கற்றுக்கிட்டு சில பேர் உதாசீனமெல்லாம் படுத்துனா கூட ஒரு விஷயத்தை கற்றுக்கிற விஷயத்தில் அழகாக எல்லா விஷயத்தையும் அழகாக கற்றுக்கிட்டு தனக்கென்று ஒரு ஃபாலோ, இன்றைக்கி எப்படி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க, யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்களோ, வாழ்க்கையில் தனக்குன்னு சில ஃபாலோவர்ஸை ஏற்படுத்திக்கிட்டு சின்ன விஷயத்தை கூட உதாசீனப்படுத்தாமல் அதையும் எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி. இதயம் பாக்கெட் எதுக்கு வச்சுருக்கிறா, இந்த இடத்துல இதயம் இருக்குது, அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வயசில் பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய டைரி வச்சுருப்பாங்க. அந்த டைரி வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்கலேருந்து வெளியூருக்காரவங்கலேருந்து முக்கியமான நம்ம முக்கியஸ்தர்களுடைய அத்தனை நம்பரும் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட நம்பர் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும் அந்த டைரி வச்சுருக்கிறதுக்கு. பாக்கெட்டில் ஃபுல்லாக பெரிய டைரியே வச்சுருப்பார். இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் வச்சுருக்குறோம், ஆனால் செல்ஃபோனில் சேவ் பண்ண மாட்டேங்கிற சில நம்பர்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். டைரி வச்சுக்கிற பழக்கம் வச்சுக்கணும். குட்டி டைரி கண்டிப்பாக எல்லோரும் வச்சுக்கணும். பெண்கள்லாம் இன்றைக்கி ஹேண்ட்பேக் வச்சுருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக டைரி வச்சுக்கணும். இப்படி தன்னுடைய சிந்தனையினால் முன்னேறின ரிஷபராசி அன்பர்கள், இந்த ரிஷபராசிக்கு எந்த தெய்வத்தை காவல் தெய்வமாக எடுத்து வழிபாடு பண்ணால் நன்னா இருக்கும், நன்மை நடக்கும், கோடீஸ்வரன் ஆகலாம். கோடீஸ்வரனா நான் முன்னாடி சொன்னது தான், பணம் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் முதன்மையாகணும். படிப்பில் முதன்மையாகணும், வேலையில் முதன்மையாகணும், எடுக்கிற செயலில் முதன்மையாகணும். அப்போ எல்லாத்துலேயும் முதன்மையாகணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமி துணை வேணும். அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, எளிமையான மந்திரம். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சுவாமி ரூமில் சின்னதாக ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் வாங்கி வைங்க. பிரதி வெள்ளிக்கிழமை டெய்லி மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமியோட காயத்ரி, மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதிகாதுங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டகம் உட்காந்து படிங்க. அந்த சின்ன விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். மகாலட்சுமியை அந்த இடத்துல பாவனையாக பாருங்கள். அம்பாள் அங்கே உட்காந்துருப்பா. ஒரு 3 வாரம் 5 வாரம்லாம் தாண்டி எடுத்துன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்பாள் பிரத்யேகமாக அந்த பூஜையை கேட்டு வாங்கிப்பான். அதனால் ஒவ்வொரு ஃப்ரைடே
கம்பல்சரி மகாலட்சுமி அஷ்டகம் படித்து மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து மகாலட்சுமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்ய நிச்சயம் உங்களை மகாலட்சுமி காவல் தெய்வமாக இருந்து உங்களை கோடீஸ்வரனாக்குவா. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது நிரந்தர வெற்றியை இந்த பரிகாரம், இந்த எளிய பரிகாரம் செய்யும். சுவாமி இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து பண்ணுங்கள், இதுதான் நல்ல நேரம். எதை இப்போ நம்ம காதால் கேட்குறோமோ அந்த லக்ஷ்மியே திரும்பி சொல்கிறேன், நான் இருக்கிறேம்மா உனக்கு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு மகாலட்சுமியே எடுத்து சொல்கிற மாதிரி இந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்குங்க. இந்த மகாலட்சுமி உங்களை கெடுதல் பண்ண மாட்டா. நிச்சயமாக தெய்வ வழிபாட்டினால ரிஷபராசிக்காரர்கள் நம்பர் 1 பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரப்போகிறீங்க. இந்த பிறவி எடுத்த பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த பிறவியிலே பிறவின்னு ஒன்று எடுத்துட்டோம். பணம் முக்கியம், ஆசை முக்கியம், ஆசை நிறைவேறது ரொம்ப முக்கியம். ஆசை நிறையா வச்சுருக்கிறோம், ஆனால் நிறைவேறணுமே. அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை மகாலட்சுமிக்கு உண்டு. அதனால தான் பெருமாள் என்ன பண்ணுறார், மகாலட்சுமியை தன்னுடைய ஹிருதயத்திலே வச்சுருக்கார். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருதுன்னா சிவபெருமானுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிரும். அப்போ இங்கே பேதமே கிடையாது, சிவவிஷ்ணு பேதம் கிடையாது. லக்ஷ்மி வழிபாடு பண்ணிட்டா. இந்த பக்கத்தில் லக்ஷ்மி சிவபெருமானுக்கு சகோதரி இல்லையா? அப்போ சிவபேதம் இல்லை, சிவவிஷ்ணு பேதம். அதனால் லக்ஷ்மியை பிடிச்சிக்குங்க, மகாலட்சுமி அனுகிரகம் உண்டு, காவல் தெய்வமாக எடுத்துக்குங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள், நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள் நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம், என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்னைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க, அபிராமியை போய் பாருங்கள், அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா, அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி, இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையாக என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தை உட்காந்து படிங்க. படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய் சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்றைக்கு தோற்று போக மாட்டீங்க. சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை
உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.